Hi trading fam, welcome to Vartagam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 5.97k subscribers for the trust and support. Every week weekly analysis video and followed by real trade episodes நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அண்ட் இந்த வாரத்துக்கான இண்டைசஸோட ட்ரெண்ட் என்னவா இருக்கும் அண்ட் என்னென்ன ஹேர்டில்ஸ் இருக்கா, எந்த டைரக்ஷன்ல போக ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படின்றத வந்து மண்டே நம்ம போட்ட வீடியோலயே கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் கண்டர்ல மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வீக்லி அனாலிசிஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்க. அண்ட் பிஃபோர் தட் இப்பதான் நீங்க சிபிஆர் பத்தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க and you need some better clarity அப்படின்னா பிளேலிஸ்ட் கண்டால சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. நான் அதை பார்த்துட்டு தென் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பாருங்க, யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இன்னைக்கான வீடியோல மண்டே டு வெட்னஸ்டே இன் பேங்க் நிஃப்டி நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 5-minute சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ பிஃபோர் கெட்டிங் டு நோ த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபர்ஸ்ட் ஓவரால் ட்ரெண்ட் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணிடணும்ன்றத நான் குயிக்கா ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆஸ் பர் 1 hour சார்ட் இந்த வாரம் மண்டே சிபிஆர் ஓப்பனிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன ட்ரெண்ட் சொல்லியிருந்தோம்னா பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் தட் டூ அ டெம்பரரி பேரிஷ் ட்ரெண்ட் பிகாஸ் எனக்கு சிபிஆருக்கு கீழே கேண்டில் சர்வைவ் ஆகுது, பட் ஸ்டில் இட் இஸ் அபவ் S1 ப்ரீவியஸ் வீக் லோ அப்படின்றனால நமக்கு கிளியரான பேக் ட்ரெண்ட் தான், பட் தட் இஸ் கோயிங் டு பி த ஸ்லக்கிஷ் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதர் தென் தட் சில லெவல்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம் ஹேர்டில்ஸ் எங்கெங்க அப்படின்றத. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் டெய்லி சார்ட் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அண்ட் அந்த லெவல் கூடவே வந்து மந்த்லி சிபிஆரோட பாட்டம் சென்ட்ரல் பிவாட்டும் இருந்தது. அதனால அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா மார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டட் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட். அதனால அந்த லெவலையும் நம்மளோட டாப் சென்ட்ரல் பிவோட் அண்ட் தென் அந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ஒரு ஜோனா கன்சிடர் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் ஆல் டைம் ஹை லெவல், இதுதான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற லெவல்ஸா. ஸோ ஒரு விஷயம் நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணியிருந்தது என்னன்னா, ஆஸ் பர் டெய்லி சார்ட் விச் மீன்ஸ் த லாங் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். ஏன்னா மந்த்லி சிபிஆருக்கு மேல இருக்கிறதுனால மந்த்லி சிபிஆருக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பேர் சைட் போவோம். ஸோ அப்போ லாங் டேர்ம் வியூ அப்படின்றது இன் பேங்க் நிஃப்டி இட் வாஸ் கிளியர்லி புல்லிஷ். ஓகே, ஸோ 1 hourல டெம்பரவரியா ஒரு ஃபால் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இட் மேட் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை இல்லையா. அப்போ வீக்லி சிபிஆருக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வாரம் முழுக்க அது கீழே சர்வைவ் ஆக ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர். அன்டில் அண்ட் அன்லஸ் இட் பிரேக்ஸ் வீக்லி சிபிஆர் ஆன் அப்சைட், இது கீழே தான் வந்து வரும். அப்போ அந்த டெம்பரவரி ஃபாலை நம்ம எப்படி கேப்சர் பண்றது? லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ், பட் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இஸ் லைக் பேரிஷ். தட் இஸ் டெம்பரவரி பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்னென்ன ஹேர்டில்ஸ் என்ன ட்ரெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும். நான் வில் லுக் இன் டு த ஆப்பர்ச்சுனிட்டி மண்டே. ஸோ மண்டே ஃபர்ஸ்ட் டைம் கேண்டில் ஓப்பன் ஆகுறது பார்த்தோம்னா இட் இஸ் ஓப்பனிங் ஹியர், which means 5 minutes chartல we got wide CPR. டிஸ்டன்ஸ் வந்து R1 ப்ரீவியஸ் ஹை இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா இருந்தது, பட் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு உள்ள ஓப்பன் ஆகுது. ஸோ வென் கேண்டில்ஸ் ஆர் ஓப்பனிங் இன்சைட் வீக்லி சிபிஆர் டெஃபினெட்லி வி ஷுட் வெயிட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேண்டில் க்ளோஸ். ஐதர் அது எனக்கு வீக்லி சிபிஆருக்கு மேல க்ளோஸ் ஆகுதா இல்ல கீழே க்ளோஸ் ஆகுதா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு செகண்ட் 1 hour கேண்டில் தான் க்ளோஸ் ஆகுது, விச் மீன்ஸ் எனக்கு 11:15 தான் வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகுது. ஸோ ட்ரெண்ட் வந்து கிளியர்லி பேரிஷ்ன்றதுல டவுட் வேணாம். அண்ட் எனக்கு 5 minutesல வைல்டு சிபிஆரா இருக்கு. அப்போ ட்ரெண்ட் வந்து என்னதான் டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் ஸ்லக்கிஷா இருக்க போகுது அப்படின்றத வைட் சிபிஆரை இன்டிமேட் பண்ணிருச்சு. பிகாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 previous day high and S1 previous day low, everything is bit higher. அப்போ எனக்கு இதுலயும் இன்சைட் சிபிஆர் ஓப்பன் ஆகுது. அப்போ சிபிஆரை விட்டு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்போ எனக்கு சிபிஆர் தாண்டி கீழே வருது? 11:15 வருது 1 hourல. ஸோ ஆஃப்டர் 11:15 யூ கேன் சி ஹியர் இன் 5 minutes 11:15க்கு இங்க கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு தென் 5 minutesல இன் திஸ் ஏரியா
சிபிஆருக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் போது எங்க வேணா நம்ம ஷார்ட் பண்ணலாம். அண்ட் அவர் டார்கெட் இஸ் கோயிங் டு பி S1 ஆர் S1 ப்ரீவியஸ் டேல 50%. ஏன்னா S1 ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னா we can aim 50% of S1 and previous day. And this is going to be low probable entry, but we can take it with confidence since the overall trend is bearish. So in the low probable, high probable எது பேஸ் பண்ணி சொல்றோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா you will get a better understanding. ஏன்னா இந்த லோ ப்ராபபிள் என்ட்ரிஸையும் எங்க நம்ம கான்ஃபிடென்ட்டா எடுக்கணும் அண்ட் எங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். See, when the overall trend is clearly bearish and even though we got wide CPR in 5 minutes and CPR கீழே கேண்டில்ஸ் வரைச்சு அது S1 previous day low break பண்ணவே இல்லை அப்படின்னாலும் still you can take entry because the overall trend is clearly bearish. But this we are calling as low probable entry. ஏன் அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் எனக்கு பேரிஷ், அதனால எனக்கு 2 டைம் ஃப்ரேம்லயும் பேரிஷ் இருக்கிறதுனால நம்ம கான்ஃபிடென்ட்டா எடுக்கிறோம். பட் ஸ்டில் இந்த இடத்துல ஏன் லோ ப்ராபபிள்னா இட் இஸ் ஸ்டில் between CPR to S1 previous day low in 5 minutes. ஸோ அப்போ எனக்கு ஒயிட் CPR இருக்கு, இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கு, அப்போ அது ஸ்லக்கிஷா இருக்க போகுது. பட் ஸ்டில் யூ கேன் டேக் ட்ரேட் அண்ட் யூ கேன் டூ த குவிக் ஸ்கேல்பிங். ஒரே விஷயம் என்னன்னா whenever I'm saying it is a low probable trade, there you have to do the quick scalping and come out even though in both the time frames you have got the clear bull trend or bear trend. Okay, அதுவே வந்து எனக்கு ஒரு டைம் ஃப்ரேம்ல புல்லிஷா இருக்கு, இன்னொரு டைம் ஃப்ரேம்ல பேரிஷா இருக்குன்னா அந்த என்ட்ரிஸை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அது ஹை ப்ராபபிள் என்ட்ரினா என்ன? ஸோ இன் ஹை ப்ராபபிள் என்ட்ரி when candles are traveling below S1 previous day low and it is below weekly CPR, அப்போ வந்து ட்ரெண்டிங்கான மார்க்கெட் இருக்கிறதுக்கான probability is higher. In that case you can ride the trend based on CPR levels. So that is the difference. High probable na we can aim for quite higher target. Low probable na we have to do the quick scalping and come out. அதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ற லோ ப்ராபபிலிட்டிக்கும் ஹை ப்ராபபிலிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸா. பட் எனி ஹவ் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னாலே 2 டைம் ஃப்ரேம்லயும் எனக்கு ஒரே ட்ரெண்ட் இருக்கணும். That is mandatory one. இங்கேயும் bearish அங்கேயும் bearishனா fine, இங்கேயும் bullish அங்கேயும் bullishனா fine. If both the time frame are having different trend, then we have to think about taking that kind of entry. அதுதான் risky trade அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மண்டே எனக்கு என்ன opportunity கிடைச்சதுன்னா when it was trading below daily CPR இந்த ரீஜன்ல என்ட்ரி எடுக்கலாம், 50% லெவல் டார்கெட்டா போடலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அன்னைக்கு opportunity கிடையாது பிகாஸ் ஒயிட் CPR ப்ரைஸும் அதுக்கு மேல மூவ் ஆகல. அண்ட் எக்ஸாக்ட்லி எனக்கு ஏன் ப்ரீவியஸ் டே லோக்கு அப்புறம் கீழே பிரேக் அவுட் கொடுக்கல? பிகாஸ் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, அஸ் பர் 1 hour சார்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல்னா இந்த S1 ப்ரீவியஸ் வீக் லோ. இது வந்து ஒரு லெவலும் இம்பார்ட்டன்டான லெவல். சரி, இப்போ இந்த இடத்துல இதை கூட ஒரு ஜோனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கொடுத்துருக்கிற சப்போர்ட் ஜோனும் இங்க இருக்குது, பக்கத்துலயே S1 இருக்கு, அண்ட் தென் இமீடியட்லி வி ஆர் ஹேவிங் ப்ரீவியஸ் வீக் லோ அஸ் வெல். அப்ப என்னன்னா பிரைஸ் வந்து இவ்வளவுதான் டிராவல் பண்ணும். அப்போ டெய்லி சிபிஆருக்கு கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த ஜோன் வரைக்கும் வரும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மேக்சிமம் எனக்கு இது வரைக்கும் வரும். இந்த ப்ளூ லைன் பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரும்? ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் வரும். அப்படின்ற அந்த ட்ரேடிங் ஏரியா வந்து இட் வில் பி வெரி கிளியர். அப்போ எதுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிடும். அப்ப எனக்கு இங்க என்ட்ரி கிடைக்குதுன்னா மேக்ஸிமம் யூ ஹேவ் டு எக்ஸிட் அரௌண்ட் திஸ் ஏரியா. யூ ஷுட் நாட் வெயிட் மோர் தேன் தட். அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ மண்டே நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் தி பேட் சைட், அதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். அண்ட் டியூஸ்டே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. எங்க ஓப்பன் ஆகுது? இட் இஸ் ஓப்பனிங் பிலோ டெய்லி சிபிஆர் அண்ட் பிலோ வீக்லி சிபிஆர் அண்ட் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ். எஸ், கரெக்ட். ஏன்னா கொஞ்சம் கேப் டவுன் மார்க்கெட் அண்ட் தென் கிளியர்லி பேரிஷ். இப்போ இந்த இடத்துல வந்து நான் எப்படி ட்ரேட் பண்றது? சி, கேப் அப் அண்ட் கேப் டவுன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், கேப் டவுன் ஆகுதா அப்போ ஃபர்ஸ்ட் 15 minutes வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கேப் டவுன் கேப் அப் இதுல எது நடந்தாலும் ஐதர் த சேம் ட்ரெண்ட் கேன் கண்டினியூ ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகி கேப் ஃபில்லிங்கும் நடக்கலாம். அப்போ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத வி ஹேவ் டு வெயிட் ஃபார் 15 minutes அண்ட் யூ ஷுட் கிவ் சம் டைம் ஃபார் த மார்க்கெட் டு செட்டில் டவுன். லேட்டர் என்ன டைரக்ஷன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 15 minutes லோ இஸ் ஹியர். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, 1 hour correlate பண்ணும்போது இட் இஸ் வெரி கிளியர், ப்ரீவியஸ் வீக் லோ இஸ் ஹியர் அண்ட் S1 is here. ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் வீக் லோ இருக்கு அண்ட் கரண்ட் டேவோட லோவும் இருக்கு. அப்போ இங்க இருந்து மோஸ்ட்லி ரிவர்சல் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை.
ஏன்னா S1 previous day low reversal zone and S1 previous week low is also a reversal zone and first candle first 15 minutes oda low is also a reversal zone. So a higher probability is there for the reversal. அப்ப exactly எனக்கு S1 previous day low and previous week low ல இருந்து reverse ஆகும்போது நான் வந்து long எடுக்கலாமா? Of course, since you knew the trend very well, you can take long, but that is risky trade. See, that is risky trade because overall trend is bearish and in 5 minutes also the candles are traveling below CPR. But நம்ம வந்து ஒரு reversal trade plan பண்றோம் அப்படின்னா of course that is going to be against the trend. அப்ப அந்த இடத்துல எடுக்கிற trade of course risky trade. அப்ப இந்த மாதிரி ரிஸ்கி ட்ரேட் எடுக்கிறீங்க உங்களுக்கு கிளியரா தெரியுது மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இஸ் ஃபார் த ரிவர்சல் அப்படின்னா ஏன்னா இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ் இல்லையா S1 ப்ரீவியஸ் டே லோ ப்ரீவியஸ் வீக் லோ டேஸ் லோ எல்லாமே அங்க இருக்கும் போது ஒன்ஸ் இந்த ஹை ஏன்னா ஸ்பிரிட் கேப் அப் அண்ட் கேப் டவுன் கான்செப்ட் 15 மினிட்ஸோட ஹை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் சிபிஆர் வரைக்கும் போகும்ன்றது தெரியும் இல்ல லோ பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் பிவட் லெவல் வரைக்கும் போகும்ன்றது தெரியும். ஸோ அதனால எனக்கு அந்த ஹையும் பிரேக் ஆகுது அப்போ நான் குயிக்கா ஒரு ஸ்கேல்ப் பண்ணலாமா? எஸ் யூ கேன் கோ ஃபார் இட் பட் இட் இஸ் அ ரிஸ்கி ட்ரேட். இப்போ ரிஸ்கி ட்ரேட்ஸ் வரும்போது என்ன பண்ணணும்? யூஸ்வலா பொசிஷன் சைசிங் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இஃப் இட் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட் யூ கேன் டூ குட் பொசிஷன் சைசிங். லோ ப்ராபபிள் ட்ரேட்னா அதை அப்படியே நம்ம குறைச்சிப்போம். அதுவே எனக்கு ரிஸ்கி ட்ரேட் அப்படின்னா பொசிஷன் சைசிங்கா இன்னும் குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு யூ கேன் எய்ம் ஃபார் குயிக் டார்கெட் அகேன் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். பட் இந்த ரிவர்சல் ட்ரேட் இஸ் கரெக்ட் ட்ரேட் ஒன்லி பட் இட் இஸ் ரிஸ்கி ட்ரேட். அப்போ எனக்கு டியூஸ்டே இந்த ஏரியால நான் ட்ரேட் பண்ணிருப்பேனா அப்படின்னா பண்ணிருக்க மாட்டேன் சின்ஸ் த ஓவரால் ட்ரெண்ட் அண்ட் கரண்ட் 5 minutes ட்ரெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ரிவர்சல் எனக்கு நடக்க போகுதுன்றது தெரியும், எவ்வளவு தூரம் நடக்கும்ன்றதும் தெரியும் பிகாஸ் யூ நியூ தட் it was a reversal zone based on CPR in both 1 hour and 5 minutes. So Tuesday, the ஒரே ஒரு opportunity and that too a risky opportunity. So you can consider that as a no trade opportunity on Tuesday as well. So now we'll check Wednesday and இன்னைக்கு market opening அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு CPRக்கு மேலதான் ஓபன் ஆகுது. And don't get confused about ascending, descending CPR. See, even though you got ascending or descending CPR, based on the candle opening, we are going to decide the trend. Candle opening is very important. அதுதான் இன்னைக்கான ட்ரெண்ட் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ கேண்டில் ஓப்பனிங் நம்ம பார்த்துதான் ட்ரெண்டை வந்து டைரக்ஷனை வந்து நம்ம டிசைட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது, நான் என்ட்ரி எடுப்பேன். ஐ வில் டெஃபினெட்லி அவாய்ட் பிகாஸ் த ஓவரால் ட்ரெண்ட் இஸ் பேரிஷ். ஸ்டில் இட் இஸ் பிலோ வீக்லி சிபிஆர். ஸோ இது வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. ஈவன் தோ டெய்லி சிபிஆருக்கு மேல வந்தாலும் ஐ வில் நாட் டேக் ட்ரேட். And when it is rejecting from R1 previous day high and exactா இங்க CPR near போயிட்டு இங்க இருந்து கீழே வருது, அப்ப இந்த இடத்துல நான் ஷார்ட் பண்ணலாமா? When the last higher low was broken, you can take short till CPR, but again this is low probable trade and risky trade because இதுல below weekly CPR இதுல above daily CPR. ஓகே, இப்போ இதுவும் ரிஸ்கி ட்ரேட்னு சொல்லிட்டோம், better to avoid. இப்போ CPRக்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆறது, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? See, எக்ஸாக்டா எனக்கு அந்த இடத்துல எப்போ கேண்டில்ஸ் வருதுன்னா 11:20க்கு வருது. ஸோ அப்போ 11:20னா இந்த கேண்டில் 11:15க்கு மேல. ஸோ இப்போ இந்த கேண்டில் கீழே வந்துட்டு இருக்கும் போது இன் லைவ் மார்க்கெட் S1 இஸ் ஹியர். ஓகே, ஸோ S1 வந்து பக்கத்துலயே இருக்கு. அதே மாதிரி ப்ரீவியஸ் வீக் லோவும் பக்கத்துலயே இருக்கு. இது ரெண்டும் பக்கத்துலயே இருக்கு அப்படிங்கும் போது எனி டைம் இட் மே ரிவர்ஸ். அப்ப இங்க இந்த பிரேக் பண்ணும் போதுமே நம்ம கேண்டில் க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். அண்ட் அது பிரேக் பண்ணாலும் இமீடியட்டா இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும் தெரியும். ஸோ இந்த ஏரியால ட்ரேட் எடுக்கிறதுக்குமே வந்து we have to wait for the candle close. ஓகே, ஸோ ஒன்ஸ் கேண்டில் எனக்கு க்ளோஸ் ஆன பிறகு இங்க S1க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு when it was taking resistance over here இங்க CPR கிட்ட வரும்போது definitely you can short and you can aim previous week low and S1. அதாவது previous week low லெவலும் நமக்கு 5 minutesல S1 டார்கெட்டா வச்சுக்கலாம். This is good entry. This is also low probable entry since it is between S1 previous day low to CPR, but confident trade எடுக்கலாம் ஏன்னா overall ட்ரெண்டும் கரண்ட் ட்ரெண்டும் bearish இருக்கிறதுனால. So on Wednesday and Monday we got very good opportunity and Tuesday தான் opportunity நமக்கு இல்ல. And next நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? See, the overall trend was bearish as I said on Monday.
இது இன்னும் S1 previous week லோக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு சர்வைவ் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் இட் வில் ஃபால் டு நெக்ஸ்ட் லெவல்ஸ் அண்ட் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி அக்ரெசிவ்லி பேரிஷ். அண்ட் இது இப்போ சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஈவன் தோ ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் எனக்கு சர்வைவ் ஆகல. யூ கேன் சி கேண்டில் க்ளோஸ் வைக்கும் போது 115 கேண்டில், அதாவது 215க்கு க்ளோஸ் வைக்குது. 215க்கு எனக்கு லோ இதுதான். அதை பிரேக் பண்ணி கீழே வந்திருந்தா அக்ரெசிவா இருந்திருக்கும். ஆனா பிரேக் பண்ணல. ஸோ அகெயின் இட் இஸ் ஹார்ட், இட் இஸ் ஸ்ட்ரகிளிங் ஹார்ட் டு சர்வைவ். அப்போ நம்ம நாளைக்கு என்ன செக் பண்ணணும்னா ஐதர் இஃப் இட் இஸ் சர்வைவிங் பிலோ S1 previous week low or not. இது கீழே சர்வைவ் ஆச்சுன்னா definitely it will fall. If it is acting as a very good support, then definitely it will move up till CPR again. That is the concept. So levels are going to be same and the trend is going to be bearish based on how S1 and previous week low is reacting. அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் ஒரு 2 daysக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். So far the trend is clearly bearish and bank. Okay, so this is all about today's video. And இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. And நிறைய பேர் நிஃப்டி கேட்டுட்டே இருக்கீங்க. soon will come up with the frequent videos on nifty as well. Very soon we'll plan for it. And நீங்களே நிஃப்டில ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் please do the same kind of analysis whatever I'm doing in bank nifty, because in the analysis and multi time frame things you can apply it in any segment, any indices, any script. So அது நீங்க எதுல வேணா back test பண்ணி பாருங்க and you can apply it. Okay, so fine, we will see you on the next video. Until then, bye, take care, happy trading.